ஏன் ஒருவன் பகவத்கீதையை படிக்கணும்? இதுதான் முதல் கேள்வி. ஏன் நான் பகவத்கீதையை படிக்கணும் அப்படின்றது எல்லாருக்கும் உண்டான ஒரு ஆரம்பமான கேள்வி. இந்த உலகத்துல மனிதர்கள் எதை செஞ்சாலுமே ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சுகாய கர்மாணி கரோதி லோகா அப்படின்ட்டு ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது. மனிதர்கள் சுகத்தை அடைவதற்காக, ஆனந்தத்தை அடைவதற்காக என்ன பண்றாங்க? இந்த உலகத்துல எந்த விதமான காரியமா இருந்தாலும் பண்றாங்க. ஒரு சின்ன குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா, குவா குவான்னு கத்த ஆரம்பிக்குது. என்ன காரணம் அப்படின்னா, என்னுடைய ஆனந்தம் எங்க, என்னுடைய ஆனந்தம் எங்க சொல்லி கத்துது. குவா குவா அப்படின்னா எங்க எங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு சின்ன குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு தான் ஆனந்தம் அடையணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ சின்ன குழந்தைன்றது வயசானவர் வரைக்கும் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இந்த ஆனந்தம் 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 அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, நாம் எல்லாருமே அந்த ஆனந்தத்திலிருந்து வந்ததுனால நம்ம என்ன பண்றோம்? எல்லாருமே இந்த உலகத்துல அந்த ஆனந்தத்தை தான் தேடிட்டு இருக்கோம். இதுதான் உபனிஷத் சொல்லி கொடுக்குது. எதோ வாயுமானி பூதானி ஜாயந்தி ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரதியந்தி அபிஷம் விஷந்தி தத் பிரம்ம தத் விஜ்ஞாஸ்வ ஆனந்தேன ஜாதானி ஜீவந்தி ஆனந்தம் பிரதியந்தி அபிஷம் விஷந்தி தத் விஜ்ஞாஸ்வ தத் பிரம்மேதி சொல்லுது. எல்லாருமே இயற்கையில ஆனந்த ஸ்வரூபமா இருக்கிறதுனால, ஆனந்தத்துல இருந்து வந்ததுனால நாம் எல்லாருக்கும் ஆனந்தம் அப்படிங்கிற விஷயம் தேவைப்படுது. சோ அந்த ஆனந்தத்தை தேடி என்ன பண்றாங்க? சின்ன குழந்தையில இருந்து வயதான முதியவர் வரைக்கும் தேடி அலைஞ்சிட்டே இருக்காங்க. வாழ்க்கை முழுவதும் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா என்னமோ தெரியல, எல்லாமே இருந்தும் கூட நம்மளால ஆனந்தமா இருக்க முடியல. சார் எல்லாமே இருக்கு சார். நல்ல மனைவி இருக்கு, நல்ல குழந்தை இருக்காங்க, நல்ல வீடு இருக்கு, நல்ல செல்வம்லாம் இருக்கு. ஆனா மனசுல ஆனந்தம் மட்டும் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கிறோம். சோ காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு விஷயம் தான். அவர்களுக்கு எப்படி ஆனந்தத்தை அடையணும், இல்ல ஆனந்தம்னா என்ன அப்படின்ற நிர்ணயமே இல்லாதனால என்ன பண்றாங்க? அவங்க ஆனந்தத்தை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்காங்க. சோ அதான் உங்களுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. ஆனந்தத்தை நீங்க என்ன பண்ணணும்? சரியான இடத்துல தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதற்கு பேர் தான் உண்மையான கல்வி அப்படின்னு சொல்றோம். நம்முடைய இந்திய கலாச்சாரம் இல்ல வேத கலாச்சாரத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நம்ம படிக்கக்கூடிய மெக்கானிக் கல்வி முறை அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது. இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கல்வி முறையே இல்லையா இந்தியால? கண்டிப்பா கல்வி முறை இருந்திருக்கு. அப்ப அவங்க என்ன படிச்சாங்க? இன்னைக்குதான் நம்ம என்ன பண்றோம்? இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நிறைய சப்ஜெக்ட் தான் படிக்கிறோம். அன்னைக்கு இருக்கவங்க என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா, அன்னைக்கு இருக்க மக்கள் 3 விஷயத்தை பத்தி தான் படிச்சாங்க. எல்லா ஞானத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? 3 விஷயத்துல பிரிச்சு வச்சிடலாம். என்னென்ன 3 விஷயம் தெரியுமா? சித்து, அச்சித்து, ஈஸ்வர அப்படின்ற இந்த 3 தத்துவங்களா பிரிச்சிடுறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். சித் அப்படின்னா உணர்வுடைய ஜீவாத்மா. அச்சித் அப்படின்னா உணர்வற்ற இந்த பௌதீக பிரபஞ்சம். ஈஸ்வர அப்படின்னா இந்த ஜீவாத்மாவையும் இந்த உலகத்தையும் நடத்திட்டு இது எல்லாத்தையும் கட்டுப்பாட்டை வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பகவான். இந்த 3 விஷயத்த என்ன பண்ணாங்க? அன்னைக்கு கல்வியா படிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு மக்களுக்கு இந்த மாதிரி கல்வி முறை கொடுக்காதனால அவங்களுக்கு சுகம், அவங்களுக்கு ஆனந்தம் அப்படின்னா என்னன்னே தெரியாம இருக்கு. சோ அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஆனந்தத்தை தேடி மறுபடியும் 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 இந்த உலகத்துல பிறந்துட்டு இருக்காங்க. ஒரு உடல்ல பிறந்து ஆனந்தத்தை அனுபவிக்க முயற்சி பண்றாங்க. ஆனந்தம் கிடைக்கல. மறுபடியும் இன்னொரு உடம்புல பிறக்கிறாங்க. இன்னொரு உடம்புல பிறந்து மறுபடியும் அந்த ஆனந்தம் தேடிட்டே இருக்காங்க. சோ அந்த ஆனந்தம் அவங்களுக்கு கிடைக்காதவங்க என்ன பண்ண போறாங்க? நான் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்றோம்? சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்க போறோம். சோ அதனால திருவள்ளுவர் சொல்றாரு, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனை சேராதார் அப்படின்னு சொல்றார். மனித வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பது கிடையாது. இந்த உலகத்தை தாண்டி நாம் கடவுளுடைய ராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். கடவுள் ராஜ்யத்தை அப்புறம் பார்க்கலாம். இந்த உலகத்திலே ஒரு சந்தோஷமா இருக்கணுமே இல்லையா? நம்ம எப்பயுமே கடவுளுடைய ராஜ்யத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது இறந்த பின்னாடிதான் அடைய போறோம். ஆனா இந்த உலகத்துல ஒருவன் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதற்கு என்ன வழி அப்படின்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. அதற்கும் வழி சொல்லுது நமக்கு சாஸ்திரம். சோ இந்த உலகத்துல ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாலுமே கூட, உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட நல்ல ஒரு ஐபோன் கிடைச்சிருக்கு, இல்ல நல்ல ஒரு நல்ல கார், ஒரு பெரிய கார் கிடைச்சிருக்கு, இல்ல ஒரு நல்ல மெஷின் கிடைச்சிருக்கு. அந்த மெஷின் வச்சிருந்துமே கூட அவரால் சரியா உபயோகப்படுத்த முடியல. காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா,
அவர் அந்த மெஷினை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற அந்த மேனுவலை படிக்கவே இல்லை. மேனுவலை படிக்காதனால அந்த மெஷினை வச்சுட்டு என்ன பண்றாரு, கஷ்டப்பட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நபருக்கு அந்த மேனுவல்ல என்ன விஷயம் இருக்கோ அதை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா, அவர் அதை சரியா உபயோகப்படுத்த முடியும். ஸோ அதே போலதான் இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். பகவான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த உலகத்தை படைச்சிருக்காரு, நம்ம கொடுத்திருக்காரு. இதை நம்ம எப்படி சரிவர உபயோகப்படுத்தணும் அப்படின்ற விஷயம் தெரியாதனால நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல நிறைய துன்பத்துல ஈடுபட்டு இருக்கோம். ஸோ அதனாலதான் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது, நான் இந்த உலகத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை என்ன பண்ணுது நம்மளுக்கு பகவத்கீதையான சொல்லி கொடுக்குது. ஒருவன் இந்த உலகத்துல எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உண்மையான கல்வி முறை, வேத கலாச்சாரத்துல சொல்லப்பட்ட கல்வி முறையாக நம்மளுக்கு இந்த பகவத்கீதை